PR Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை. சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு, அந்த மாதிரி ஹீரோக்கும் ஒரு லட்சியம் இருக்கு. இது ரெண்டு கிராஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அது எப்படி போய் சேருங்கிறது தான் கதை. ஏன்னா நீங்க ஜெயிலர் 2லலாம் இருக்கீங்க. ஜெயிலர்ல இருக்கு சம்பவம் இருக்கு. பிளாட் ட்விஸ்டே உடச்சிட்டீங்க சார். அது எப்படி நீங்க உள்ளுக்குள்ள ஒருத்தவன் சின்ன பையன் மாதிரி ஒருத்தவன் போனான்னு சொல்லி ஒரு வேரியேஷன் காமிக்க முடிஞ்சது? இப்படி பண்றதுன்னா எனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. இவரை மந்த்லி இவரோட காலேஜில் இல்லை ஸ்கூலில் ஃபீஸு கேட்ட ஞாபகம் வருது. அப்போ நான் இது மட்டும் அல்ல, எல்லாமே பண்ணுவேன். எல்லா இன்ட்ரெஸ்ட்லயும் சாரை பத்தி சாரோட பெரிய ஃபேன். ரவிக்குமார் சார், அப்ப நீங்க ரவிக்குமார் அவர்களை பத்தி படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா சார்? கண்டிப்பா அவரை பத்தி சொல்லுங்க சரி. எல்லாம் என் வலி தவி வலி அது அது விட்டு எல்லாமே தசாவதாரம், இது அவ்வைஷமுகி, நம்ம பஞ்சதந்திரம், அதெல்லாம் பிக் ஃபேன் சாரோட. எப்படி நீங்க சூஸ் பண்ணி இதுல நம்ம இருக்கலாம், இது நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைச்சு அந்த கால் எடுக்கிறீங்க? அப்ப வரும் அவரு திருப்பி 3 பசங்களுக்கு ஆரம்பிச்ச திருப்பி அதுல வரும் வந்து நான் மிமிக்ரி ட்ரூப் இருக்கு. அப்போ தனுஷ் சாரோட ஃபிகர்ல ஒரு ஆள் வந்தாச்சு. அப்போ நான் படம் பார்க்கல. நெக்ஸ்ட் தனுஷ் கேரளாவில் வந்து ஒரு பையன் மிமிக்ரி பண்ணியாச்சு. தேவதை பாட்டுட்டு வரும்போது ஆடியன்ஸ் ஃபுல் கைதட்டி இருக்குது. யாரா இது? அப்போ இது நான் பாருங்க படம் இப்படி செம்ம படம் மச்சான். அப்போ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டியூப்பு தான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு நான் தியேட்டரில் போயேன். செம்ம சூப்பர் மூவி. அதுக்கப்புறம் அவரோட ஃபேன் ஆகிட்டேன். வந்து ஆக்ட் பண்ணியாச்சு. கட் சார், சூப்பர் சார், ஒன் மோர். அப்போ தான் தேனீஸ்வர் சார் கேமராமேன், அவர் மாதிரி ஒரு சூப்பரா மிமிக்ரி பண்ணுவார். அவர் வரும். ஓகே ரெடி சார், அப்படியே இருக்கும் சார். ஏய் குமார், கட்ரா குர்ரா, என்னடா பேசிட்டு இருக்க? கடைசியில இவரு தான் சொல்லு சைலன்ஸ். அவரு தான் கத்திட்டு அவரு தான் சைலன்ஸ். நேத்து கூட டப்பிங் முடிச்சுட்டா வராரு தெரியுமா உங்களுக்கு? படம் 30 ரிலீஸ் மட்டும் இல்ல, இவனும். வணக்கம் 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 வணக்கம். ஆஹா பரவாயில்லையே, அப்படியே இது காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது. இன்னொன்னு கேள்விப்பட்டோம், என்னன்னா நீங்க ஜெயிலர் 2லலாம் இருக்கீங்க, சைலண்டா அமைதியா இருக்காரு, சொல்லாம இருக்காரு, கொஞ்சம் அபிஷியல் சைன் போட வரைக்கும் நாங்க அமைதியா இருக்கோம். சொல்லுங்க, இதுல எல்லாமே நான் இருக்கா? அப்படி இந்த மாதிரி இருக்கீங்களா? ஜெயிலர்ல இருக்கு சம்பவம் இருக்கு. ஏன்னா உண்மையா சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரான்னு தெரியலையே. ரஜினி சார் பாத்தீங்களா சார்? பார்த்தாச்சு. எப்படி சார் இருக்காரு? கடவுளை பார்த்த மாதிரி. நிறைய ஆசை இருந்தது. ஐயோ அவரை பார்க்கணும், அவரை ஒரு போட்டோ மட்டும் எடுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்தது அவரை கூட. பட் எனக்கு கடவுளை அவரை கூட நடிக்க வச்சிருக்கேன். அதுக்கு தேங்க்ஸ். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளுக்கு ஒரு கால் வரும், இப்போவும் எனக்கு அது கனவு மாதிரி இருக்கு. இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்களை வந்து அமேஸ் பண்ற மாதிரி சொல்லுவாரு. சூரஜ் உங்க படம் நான் நிறைய பாத்திருக்கேன் அப்படின்னு டக்குன்னு அவர் சொல்லுவாரு சார். சொல்லியாச்சு. ஆமா, வீரசூர நான் பார்த்தேன், நல்லா இருக்கு. அதே மாதிரி வரீங்களே சார், பயங்கரமா அது மாடுலேஷன். சார் மிமிக்ரி ஆக்ட். ஆமா தெரியும், நிறைய ஸ்டேஜஸ்ல போனாலும் அதே மாதிரி மிமிக்ரி பண்ணி இன்னும் மறக்க முடியாத மாதிரிலாம் இருக்கா சார்? இந்த பழைய வந்த பாதையெல்லாம் மறக்க முடியாம நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாமே ஜெயிலர் ரிலீஸ் டைம்ல நான் சொல்லுவார். இப்போ ஏப்ரல் 30க்கு நம்ம கரசாமி வரப்போறது. எல்லாரும் தியேட்டர்ல வந்துருங்க, படம் பாருங்களேன். நம்ம எல்லாருமே தியேட்டர்ல பார்க்கலாம். தியேட்டர்ல பரதன் அதுக்கப்புறம் முருகேசன் 2 பேரும் இப்ப இணைஞ்சு உட்காந்துருக்கீங்க. படத்துல எப்படி தெரியல, 2 பேரும் குழந்தை கட்டிட்டு இருப்பாங்க போல இருக்கு. கரெக்ட். என்ன சார் கரெக்ட்? இல்ல கரை பார்க்கணும். ஏப்ரல் 30 சம்பவம் இருக்கு. அப்ப இதான் சேர்ந்து எப்படி இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொண்டிருக்கீங்க. படத்துல எப்படி எதிரி ஆப்போசிட் இல்ல, படத்துல காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு, ஒரு பயங்கர இன்டென்ஸான சீன்லாம் இருக்கு. நீங்க பாருங்க, படத்தை பாருங்க. ஏப்ரல் 30th கதை ஒன்னும் ஆமா விடக்கூடாதுன்னு டைரக்டர் சொல்லியாச்சு. ஆனா நீங்க சொல்லலாம், நீங்க சொல்லலாம். இது வந்து ஒரு 90sல நடக்கிற கதை. ராமநாதபுரத்துல நடக்கிற கதை.
என் கேரக்டர் வந்து ஒரு டிஎஸ்பி. அப்போ எனக்கு ஒரு லட்சியம் இருக்குது, அந்த மாதிரி ஹீரோக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. இது ரெண்டு க்ராஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஓ அது எப்படி போய் சேருங்கிறது தான் கதை. புரியுது. உங்களுடைய இதை ஈவோ கிளாஸ் தடும்போது அடி சம்பவம் தான். ஆமா, ஹீரோ லட்சியத்தோட போகும்போது நான் கூட்டாளியா கூட கூட்டாளியா இருக்கும். இது எப்படி இப்போ அவர் பண்ற படங்கள்லாம் ஒரு படம் பார்த்தா கான்ட்ராஸ்டா வந்து வில்லனா இருக்கு, அப்புறம் பார்த்தா போலீஸ் ஆஃபீஸரா வரீங்க, மாத்தி மாத்தி ஒரு மாதிரி கலக்கி அடிக்கிறீங்களே சார். கிடைக்கிறது பண்றது. ஓகே, இந்த படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இது வந்து எனக்கு சாரோட விக்னேஷ் ராஜ சாரோட படம் இல்லையா ஃபர்ஸ்ட் போர்த்தொழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஸ்கிரிப்டிங்கும் அது ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்டென்ஸான டெப்த் இருக்குன்னா ஒரு கேரக்டர் தான். அவரோட ஒரு சீனில் வந்தாலும் அது கேரக்டர் தெரிஞ்சிடும். அவ்வளவு டெப்த் இருக்கு, இன்டென்ஸ் இருக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும். அப்போ அது பார்த்ததுக்கப்புறம் கேரளாவில் விக்னேஷ் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. அப்போ நானும் அவரோட ஃபேன் தான். அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தது இவரை கூட ஒர்க் பண்ணணும் எப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் எனக்கு அடிச்சது விக்னேஷ் ராஜா சார். அது எனக்கு ஒரு கதை சொல்லணும். அப்புறம் சரி வாங்க சார். அப்போ அதுக்கப்புறம் சாரு நாட்டுக்கு வந்து வீட்டில் வந்து கதை சொல்லியாச்சு. இது 90s நடக்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்லி முடிச்சு கல்ஃப் வார் அதெல்லாம் பேக்ட்ராப்ல இருக்கு, இப்போ நடந்துட்டே இருக்கு கல்ஃப் வார். அப்போ அந்த மாதிரி அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாரு சொல்லியாச்சு இந்த கேரக்டர் நீங்கள நடிச்சா சூப்பரா வந்துடும். நான் அதுக்கு முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு காலில் நான் ஓகே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணி ஓகே சார் பண்ணலாம். நான் ஓகேவா, ஓகே தென் டூ. அப்படிதான் இந்த படத்துல உள்ள வந்துச்சு. நிறைய படங்கள் எங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜி ஃபீலாக கொடுத்துருக்கீங்க சார். நான் இப்போ உங்களுடைய பழைய வீடியோஸ்லாம் கட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மேஷப்லாம் பார்க்கும்போது அவ்வளோ காமிக்கலா பயங்கரமா இருக்கே சார். எப்படி சார்? எனக்கே தெரியல, அது கிடைச்சி நான் பண்ணி. எனக்கு காமெடி தான் என்னோட பேஸ். மிமிக்ரி ஸ்ட்ரென்த்து, பின்ன நிறைய ஸ்கிட்டு, அதுக்கப்புறம் டிவி ஷோ அதுலேயும் காமெடி தான். அதுக்கப்புறம் ஃபிலிமில் சின்ன சின்ன காமெடி வேஷம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஒரு 260 மூவி வரைக்கும் காமெடி தான். அதுக்கப்புறம் தான் சீரியஸ். அப்படி இருக்கும்போது 2013 எனக்கு நேஷனல் அவார்டு பெஸ்ட் ஆக்டர் கிடைச்சிருச்சு. இந்த படக்களம்ல நம்ம வந்து பார்க்குறோம், அந்த டயஸ் உருட்டினதுக்கப்புறம் நடிக்கணும், அந்த பையன் உள்ள வந்த மாதிரி நடிக்கணும், அவனை மாதிரி ஒரு மேனரிசம் இருக்கணும். அந்த டீமுக்குள்ள போகும்போது அவங்க கூட செட்டப் அது எங்களுக்கு அது வந்து டேரக்டர் அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய டீகோட்லாம் பண்ணாங்க. அந்த உடம்புக்குள்ள அந்த இது மாறினக்கப்புறம் கூடு விட்டு கூடு பாய்ச்சதுக்கப்புறம் அதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பான் கலர். ஏன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் ரெட்டு ப்ளூ கிரீன் அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி நீங்க உள்ளுக்குள்ள ஒருத்தவன் சின்ன பையன் மாதிரி ஒருத்தவன் போனான்னு சொல்லி ஒரு வேரியேஷன் காமிக்க முடிஞ்சது? ப்ரொஃபஸராகவும் இருந்தீங்க ப்ளஸ் அந்த பையனாகவும் சேஞ்ச் ஓவர். அது ரைட்டிங்ல இருந்தாரு, டைரக்டர் சொல்லி கொடுத்து. பின்ன அதுக்கப்புறம்னா அது எப்படி பண்றதுன்னா எனக்கு 3 குழந்தைகள் இருக்கு. இவரை மந்த்லி இவரோட காலேஜில் இல்லை ஸ்கூல்ல ஃபீஸு கேட்ட ஞாபகம் வரும். அப்ப நான் இது மட்டும் அல்ல எல்லாமே பண்ணும். புரியுதா? 3 குழந்தை எப்படியாவது கரை சேர்க்கிற வரைக்கும் மாசம் ஸ்கூல்ல ஃபீஸ் யோசிக்கும் போது இது மட்டும் அல்ல எந்த ரோலும் நான் பண்ணும். ஆஹா, சிறப்பு சார். எது கொடுத்தாலும் பண்ண ரெடியா இருக்கீங்க. பண்ணிடுவேன். சிறப்பு. ஓகே. அண்ட் சார் உங்களுக்குமே கேஎஸ் ரவிக்குமார் சாருக்குமே ஒரு பாண்ட் இருக்கு தெரியுமா? ஹியூமர். ஓகே, அது இருக்கு. பட் ஆனா கரெக்டா புடிச்சிட்டீங்க சார். கேட்டாங்க முன்னாடி எல்லா இன்ட்ரெஸ்ட்லயும் சாரை பத்தி தான், சாரோட பெரிய ஃபேன். ரவிக்குமார் சார். அப்ப நீங்க ரவிக்குமார் அவர்களை பத்தி படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா சார்? கண்டிப்பா அவரை பத்தி சொல்லுங்க சார். இந்த இன்டர்வியூல அவரை பத்தி சொல்லியாச்சு. எல்லாம் என் வலி தனி வலி. அது விட்டு எல்லாமே தசாவதாரம், இது வைஷமுகி, நம்ம பஞ்சதந்திரம், அதெல்லாம் பிக் ஃபேன் சாரோட. அதெல்லாம் நான் பேசியாச்சு அவரை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதும். அன்னைக்கு டைரக்டரை கேட்டேன், சார் இன்னைக்கு யார் இருக்கு? ரவிக்குமார் சார் இருக்கா? ரவிக்குமார் இருக்கு சார் இருக்கு, இப்போ கிளம்ப போறேன்
நான் அங்கே ஃபாஸ்ட்டாக வந்து அவர் மேக்கப் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிருக்க சமயத்து சார் ஒரு ஃபோட்டோ சார் நான் அப்போ கொண்டு அவர் உட்கார வச்சு குறை பேசி அதே மாதிரி ரொம்ப கருணா சார் கருணா சார் அவர் வர முடியல, பட் அவரும் டெரிஃபிக்கான ஆக்டர். அவரு கூட நடிச்சதும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல இட் வில் பி ஒரு கரெக்ட். அவரும் பேசியாச்சு ஒரு மேடையில். ஏன்னா இதுல தனுஷ் சாருக்கு அவார்டு கொடுத்தாங்கன்னா எனக்கும் கொடுக்கணும், ஓ அப்படி அந்த அளவுக்கு நானும் நடிச்சேன். இல்ல ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நான் கருணா சார் கிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே யாரடி மோகினியில வந்து போன் பூத்துல பேசுவாங்க. ஆமா சார் என்ன சார் அது எனக்கு அப்போ பார்த்தது இப்போ அதே காம்போல இருக்கேன் சார் அப்படிலாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் ஐ திங்க் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ஒன்னா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். அப்புறம் ஜெயராம் சார் கூட நடிச்சது ரொம்ப நல்ல அனுபவம். மமிதா அவங்க கூட நடிச்சது, ஏன்னா மமிதா வந்து இப்போ அவங்க எல்லா பெரிய படங்கள்லயும் இருக்காங்க. இந்த படத்துல அவங்க பண்ண ரோல் வந்து ஐ திங்க் இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மமிதானோன்னு அவங்க எப்படி இந்த ரூரல் இதுக்கு செட் ஆகுன்ற மைண்ட் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வரும். பட் ஐம் வெரி ஷுவர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த தாட் வராது. அவங்களோட பெஸ்டா யாரும் பண்ணிருக்க முடியாம தான் தோணுச்சு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ கென் அவர் நடிச்ச படமே ஒரு 75 crores தொடுது, 100ல ஃபினிஷ் ஆயிடும். ஆமா. எப்படி நீ பார்க்கும்போது வந்துட்டு இவ்வளவு ரெஸ்பான்ஸ், ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி? ஐயோ பயங்கரமான சந்தோஷம், ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்லும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கால் எனக்கு தமிழ்ல வந்து பெரிய ஆக்டர் இவரு நம்ம சிலம்பரசன் சாரு கால் பண்ணியாச்சு, நல்லா வந்துருச்சு. நம்ம படத்தை பற்றி பாராட்டி பேசினாங்க. நிறைய ஆள்காரு ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் நிறைய கால் பண்ணியாச்சு. சோ மெனி கால்ஸ். சந்தோஷம். இப்போ நிறைய படங்களுக்கு ஒரு ஆஃபர் கூப்பிடுவாங்க, சார் இருந்தா நல்லா இருக்கும், சார் இருந்தா நல்லா இருக்கும், நிறைய ஆஃபர்ஸ் வரும்போது எப்படி நீங்க சூஸ் பண்ணி இதுல நம்ம இருக்கலாம், இது நம்மளுக்கு செட் ஆகும்னு நினைச்சு அந்த கால் எடுக்கிறீங்க? வரும் அவரு திருப்பி 3 பசங்களுக்கு ஆரம்பிச்ச திருப்பி அதுல வரும் 3 பசங்கள் இருக்குல்ல அதுக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கு இங்க, நாட்டராஜதுரை. அவர் ஆக்டர் தான், ரைட்டர் எல்லாம். அப்போ ஃபுல்லா வரும்போது நான் அவர்கிட்ட டேய் கொஞ்சம் கேளுங்கடா, அது அந்த ஐடியா எப்படி எனக்கு புது நல்ல வெரைட்டி ஐடியா மட்டும் இருந்தா கால் பண்ணுங்க. அப்போ அவரும் கேட்டு செலக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கும். இப்போ நிறைய சினிமாவில் படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, நீங்க நினைச்ச ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்களா இல்ல நான் இன்னும் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல நான் அப்படி ஒன்றும் பிளான் பண்ணல. நான் போவேன், அது வரது அது எடுத்துட்டு போவோம்ல. கரெக்ட் இந்த மாதிரி வரணும், நமக்கு அது யாருக்குமே டிசைட் பண்ண முடியாது. நம்ம கிடைக்கிறது அது பிடிச்சு செய்துட்டே இருக்கணும். அப்போ பாக்கி எல்லாமே வந்து சேர்ந்துடும். ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஏதாவது நீங்க முன்னாடி ஆரம்பத்துல உங்களுக்கு வாய்ப்பு வந்து நீங்க வேணாம்னு சொன்ன மாதிரி இருக்கா முன்னாடி ஏதாச்சும்? சின்ன சின்ன வேஷத்துல வந்துருச்சு கேரக்டருக்கு. அப்போ நான் வரல, ஏன்னா மலையாளம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழ் இது எப்படி எனக்கு பயமா இருந்தது. அதுக்கப்புறம் அருண் சார் இல்லையே, வீரதீர சூர டைரக்டர், அவரு தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாச்சு. சார் ஓகே நீங்க வாங்க. அதுக்கப்புறம் அவரு இது வாட்ஸ்அப்ல இதை அமைக்கும், அந்த டயலாக்ஸ் டோன் படிக்கிறதுக்கு. அப்போ அதெல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் கத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தமிழ் சினிமா உங்களுக்கு தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்ல தமிழ் சினிமா உள்ள வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் வேஸ்டான ஆடியன்ஸ் வந்து உள்ள வந்து சூரஜ் அவர் இருக்காருப்பா, அவர் இருந்தா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, மலையாளத்துல நீங்க நடிச்ச படமே தமிழ்ல வந்து டப் ஆகும் போது அதையும் பார்த்து நிறைய வீடியோஸ் தான் ஷேர் பண்றாங்க, நடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு. அந்த அமௌண்ட் ஆஃப் லவ் எப்படி இருக்கு? ஐயோ ஒரு ஆக்டர்னா அதுதான் கடவுள் கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு பேருடையும் ஸ்னேகம்னா லவ் அதுதான் ஒரு ஆக்டரோட என்ன சொல்றது பிளஸிங், அவரோட ஆடியன்ஸோட பிளஸிங். தேங்க்யூ வெரி மச். இன்னும் வேணும் உங்களோட எல்லாம் பிளஸிங். ஆமா இன்னும் 3 குழந்தைங்க இல்ல இது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஆசை இருக்கு வைஃப். ஓகே இவ்வளவு சொல்றீங்க சார். தனுஷ் பத்தி சொல்ல பாத்தீங்களா, கோச்சிங் மாட்டாரு, எக்ஸ்பீரியன்ஸ் அவரையும் பார்க்கணும். காதல் கொண்ட அதுதான் நான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்கறது காலேஜ்ல இருக்கும்போது. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தனுஷ் சார்னு தெரியல. அப்போ நம்ம ட்ரூப்ல வந்து நான் மிமிக்ரி ட்ரூப் இருக்கு. அப்போ தனுஷ் சாரோட ஃபிகர்ல ஒரு ஆள் வந்தாச்சு. அப்போ நான் படம் பார்க்கல,
அப்போ ஃபிகரில் வந்து நெக்ஸ்ட் தனுஷ் கேரளாவில் வந்து ஒரு பையன் மிமிக்ரி பண்ணியாச்சு. தேவதை பாட்டுட்டு வரும்போது ஆடியன்ஸ் ஃபுல் கைதட்டி இருக்குது. யாரா இது? அப்போ இது நான் പറഞ്ഞ படம் எப்படி செம்ம படம் மச்சா. அப்போ அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு டியூப்பு தான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு நான் தியேட்டரில் போயேன். செம்ம சூப்பர் மூவி. அதுக்கப்புறம் அவரோட ஃபேன் ஆகிட்டேன், நம்ம ஏஜ் குரூப் எல்லாரும். அதுக்கப்புறம் அவரோட நிறைய படம் பார்த்தேன். அப்போ கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தது. கேரளாவில் நிறைய பேர் அவரை கூட நடித்தேன். ஏன் எனக்கு மாத்திரம் கிடைக்கல அப்படியே நினைக்கும் போது கரெக்டாக ஒரு கால் வந்துருச்சு. கரெக்டாக கரையில் வந்துருச்சு. அப்போ நல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். Who is your competitor, sir? என்னுடைய நான் தான். நீங்க தான். நீங்க யாரும் காம்படிஷன்லாம் பாக்குறது இல்ல? எனக்கு காம்படிட்டர் நான் தான். ஒவ்வொரு இதும் எனக்கு பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஏதாவது ஃபீல் பண்ணி அழுதுருக்கீங்களா? டேய் நான் மனிதன்டா. இல்ல சார், அது மாதிரி தான் சொன்னீங்கன்னா மோட்டிவேஷன் தரலாம்ல சார். எங்களுக்கும் நிறைய மோட்டிவேஷன் தேவைப்படுது. How you overcome things? கண்டிப்பா அது எல்லாருமே அழுதும் இல்ல. அதான் 3 கோல் அவங்களுக்கு எடுத்து சேர்க்கணும். அதனால ஃபுல்லாவே அழுதுட்டே இருக்கு. இப்போ நிறைய அடிகள் வாங்கிருக்கு. நம்ம ஆக்டர்ஸ் என்ன ஹைலி சென்சிட்டிவ் தான். அப்போ சிறிய பிரச்சனை கூட வந்தாலும் நம்ம ஐயோ பெட்டது ஆகிடும். ஆனால் சீக்கிரமா அது போயிடும். இனிஷியல் ஸ்டேஜ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்ம எல்லாருக்குமே அடுத்தடுத்த லெவல் நம்மளுக்கு கொண்டு போகும். ஸ்டார்டிங்ல ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லாத மாதிரி ஒரு வேக்யூம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஒரு ஸ்பேஸ்? அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அது எல்லாருக்குமே இருக்கு ஃபர்ஸ்ட். பட் நம்ம ஒரு இடத்துக்கு வர்றது அல்ல, அது சஸ்டெயின் பண்ணது தான் பிரச்சனை. அது எப்படி சஸ்டெயின் பண்ணணும், அதுக்காக நம்ம எவ்வளவோ இன்புட்டு அந்த கேரக்டராயாலும் ஃபிலிமில் எவ்வளவோ கொடுக்கறது தான் நம்ம வளர்ந்துட்டே இருக்கும். என்னது பண்ணியாலும் அது நான் பிடிச்சி தான் பண்ணணும். அப்போ பாக்கி எல்லாமே வந்து சேர்ந்துடுவோம்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் வரும், வந்துடும். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும், வந்துடும். ஃபயர் அந்த ஃபயர் இருந்தனா வந்துடும். நீங்க பண்ணிருக்கீங்க பராசக்தி, சரியான சம்பவம். நீங்க நடிச்ச படத்துல அது ஒரு எல்லாருக்கும் ரிமெம்பர் பண்ற மாதிரி. இப்போ கரானும் போது அதுல வேற ஒரு சம்பவம் இருக்கு போல. ஏன்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே ஒரு மாதிரி பதட்டத்தோட நீங்க பாக்குற மாதிரி இருக்கு. முருகேசன் போடும்போது என்னப்பா ஏதோ பெரிய சம்பவம், வெடிகுண்டா வீசின பாரு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இவன் பதட்டத்தை மீறி ஒரு ஹியூமரும் இருக்கு இந்த கேரக்டர். இந்த ஹியூமர்னா இவன் பண்ற விஷயங்கள் பாக்குறதுக்கு ஐ திங்க் ஆடியன்ஸ் நிறைய இடத்துல ஒரு இன்னசென்ஸ் கலந்த ஒரு ஹியூமர் இருக்கும். நான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் அது ரொம்ப கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன். அதை தவிர்த்து ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு தான் விக்னேஷ் சார் வந்து என்ன காஸ்ட் பண்ணாரு. ஸோ பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா போர்த்தொழில் அசோக் செல்வன் பண்ணதால ப்ரீமியருக்கே வந்து பார்த்தாரு. நானும் போர்த்தொழில் பார்த்தேன், அப்போ எனக்கு பழக்கம் கிடையாது சாரோட. பட் ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லிட்டு ஹி வாண்டட் டு மீட் மீ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு என் காதுபட வந்துச்சு. அதில் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நியூஸ் வந்துச்சு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. சரி நான் போய் நானே கால் பண்ணி இந்த மாதிரி இருக்காமே நான் உங்களை மீட் பண்ணுறேன், வாங்க ப்ரோ மீட் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் த்ரோத் த ஃபிலிம் வர மாதிரி இருக்கும், நீங்கள் பண்ணுறீங்களா? டெஃபினட்டாக பண்ணுறேன் சொல்லிட்டு. பட் ஓகே சொல்லலை, எனக்கு என்னடா கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படின்னு இருந்துச்சு. ஒரு 2-3 days கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ ஒரு 2 சீன் மட்டும் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் வந்து பண்ண முடியுமா? தாராளமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் ஆஃபீஸில் அவரே தான் ஷூட் பண்ணார், மொபைலில் ஷூட் பண்ணார். ஷூட் பண்ணி பார்த்தோன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக கேட்டேன், இப்போ நான் இருக்கேன்னா இல்லையா? நீங்கள் இருக்கீங்க, அப்போ நான் வெளியே சொல்லிக்கலாமா இருக்கிறேன்னு? இருக்கிறீங்கன்னாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ராம்நாட் பேஸ்னால மதுரையோட அந்த ஆக்சென்ட்லாம் கொஞ்சம் இருக்கணும். நான் மெட்ராஸ்னால சென்னைனால அந்த கலோக்கியல்னஸ் வரக்கூடாதுன்றதுக்காக வி ஒர்க். அப்புறம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக எனக்கு கொடுத்தாரு. அண்ட் எங்கள் 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு சிங்க் வந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு மற்ற ஆர்டிஸ்ட் ரவிக்குமார் சார் ரொம்ப சீனியரு, அப்புறம் கருணா சாரும் சீனியரு, ஜெயராம் எல்லாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். பட் என் ஏஜ் கேட்டகரியில் சிங்கார ஆள் வந்து டைரக்டர் மட்டும் தான் இருந்தார் செட்லேயே. ஸோ இட் வாஸ் வெரி ஈஸி டு கனெக்ட். சாரோட காம்பினேஷன் இருக்கு, பட் நாங்கள் பெருசாக அதில் டயலாக்ஸ் எதுவும் சொல்லலை. இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், சொல்லுங்களேன் கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க. பட் ஏப்ரல் 30 பாருங்க தியேட்டர்ல
வந்துருங்க. ஆமா, ஒரு இன்டென்ஸ் சீன் இருக்கு சாருக்கும், நானும் சாரும் நடிச்ச ஒரு சீன் இருக்கு. சாரோட நடிச்சது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தனுஷ் சார் பத்தி சொல்லணும், நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். நான் வந்து நடிக்க வந்தது வந்து எங்க அப்பா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருந்ததுனால எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக வந்துச்சு. பட் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, டு பி ஆனஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பார்க்கும் போது தான் எப்படி இவ்வளோ கன்வின்சிங்காக நடிக்கிறாங்க, இங்கே கேமரா லைட் அந்த மாதிரி வச்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு தனுஷ் சார் படங்கள் தான் எனக்கு இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தேன். தென் காதல் கொண்டேன், அப்புறம் புதுப்பேட்டை. ஸோ இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டே ரோஹினி தேட்டர்ல போய் பார்த்து, இன்ஃபேக்ட் புதுப்பேட்டை எல்லாம் அது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல திவ்யா ஆடுறதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஆடி இருக்கோம். அப்புறம் ஃபான் மெமரிஸ்னா புதுப்பேட்டை ஃபர்ஸ்ட் டே தேட்டர்ல போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு சவுண்டே இருக்காது. நாங்க ஏதோ தேட்டர்ல சவுண்டு கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டோம். என்னடா சவுண்டு கட் ஆயிடுச்சு, அப்புறம் தான் யாரா இருக்கீங்களா அப்படின்னா எல்லாரும் விசில் அடிச்சோம். ஸோ அன்னைக்கு யோசிக்கல சாரோட நடிப்பன்ட்டு. ஐ திங்க் அவரோட நடிச்ச அனுபவம் ரொம்ப ஒரு 40 days கிட்ட நடித்தேன் அவரோட. நான் இருக்கிற எல்லா நாட்களுமே சாரோட தான் காம்பினேஷன் தான். ஸோ அது மறக்க முடியாத அனுபவங்கள். அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் ஒரு ஷெஃப் இருக்கார் குமார்ன்ட்டு. அவர் வந்து தனுஷ் சார் வெஜிடேரியன் தானே, அவர் எக் தான் சாப்பிடுவார். பட் அவர் சைட்லேருந்து உங்களுக்கு லஞ்ச் என்ன கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ யூனிட்ல இருக்க எல்லாருக்குமே ஆமாம் மெனு இல்லை, அங்கே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும், அதுக்கு நம்ம என்னங்க மெஸ் தாங்க நடத்துறாங்க. பட் எங்களுக்கு எல்லாமே நான்வெஜ் ஃபுட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அப்புறம் நாங்கள் தங்கின ஹோட்டல் கீழவே ஒரு மால் இருக்கு. ஸோ அங்கே தேட்டர் இருக்கு. ஸோ டெய்லி 11 மணி 12 மணிக்கெல்லாம் தூங்க முடியாது. டம்முன்னு எர்த் குவைக் மாதிரியே சத்தம். ஆமாம், தேட்டர் கீழே, தேட்டர் ஸ்பீக்கருக்கு டைரக்டா மேலே தான் ரூமு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. தென் நாங்கள்லாம் நைட் ஷோ எங்கள் ஃபுல் தேட்டரும் பிளாக் பண்ணிட்டு படத்துக்கு போவோம், தனுஷ் சார் கூட்டு போவார். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். நாஸ்டாலஜி மெமரி சொல்லியிருக்கீங்களா? நாங்கள் புதுப்பேட்டையோ இல்லை காதல் கொண்டேனோ படம் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்போ சொன்னேன், அப்போ என்ன வயசு உங்களுக்கு, அப்போனா 11th ஸ்டாண்டர்ட் என்ன வயசு அப்படிலாம் கேட்டார். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அவரோட இன்ட்ராக்ட் பண்ண மூமெண்ட்ஸ் வந்து நல்ல மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான். ஆமாம், அவர் வந்து இந்த நடிகர் சங்கம் டான்ஸ் கிளாஸில் வந்து இப்போ எப்படி இந்த பாண்டியன் மாஸ்டர் டான்ஸ் ஸ்டண்ட் இதுக்கு வந்து நடிகர்கள்லாம் வளர்ந்த ஒரு நடிகர்லாம் அங்கே போனால் ஒரு இது இருக்குல்ல சினிமாவில், அந்த மாதிரி நடிகர் சங்கம்ல ஜெயந்தி மாஸ்டர்னு ஒருத்தர் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு சொல்லுவாங்க, தனுஷ் சார் டிவிஎஸ்ல வந்து தனுஷ்லாம் அங்கே தான் வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னா. நான் சும்மா கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் வந்தீங்களா? நான் 4 நாள் தான்ப்பா வந்தேன், அவங்க வேற யாரும் நினச்சி பேசிட்டு இருக்காங்க. நானும் வந்தேன், தெரியுமே எனக்கு ஞாபகம் இருக்கேன், உங்களெல்லாம் பார்த்துருக்கேனே அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு ஃபவுண்ட் மெமரிஸ்லாம் சொன்னார். அண்ட் இப்போ ட்வீட் பார்த்தேன், அதான் பயங்கரமா போயிட்டு இருக்கு, யூ ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் ஒரு போட்டிருப்பாப்ல. ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கா? ஏன்னா நாங்கள் விக்னேஷ் ராஜா சார் பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி கிளியர். ஆக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்கிரிப்ட் என்னன்ட்டு. நிறைய இன்புட்ஸ் கொடுக்க மாட்டார். அப்பார்ட் ஃப்ரம் இந்த சீனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, நீங்க யாரு, அவ்வளவுதான் இருக்கும். இங்க என்ன பண்ணணும், என்ன முறைங்க, புருவத்தை தூங்கி முறைங்க, இன்னும் வேகமா அடிக்குவாங்க, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அந்த மூட் சொல்லிடுவாரு, மற்றது எல்லாமே ஆர்கானிக்கா அது நடந்துரும். ஐ திங்க் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி. அண்ட் இஸ் வெரி வெரி வெல் பிளான்ட். என்ன முன்னாடியே அது மொபைல் எல்லாம் ஷூட் பண்ணி ஆல் டெக்னிக்கல் க்ரூ அங்க இடத்துல அவரு அது பற்றி பேசவே இல்லை. டெக்னிக்கல் க்ரூ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிடும் அவர் என்ன பண்ண போறாரு. அவரு அந்த இடத்துல ஆர்டிஸ்டுக்கு மட்டும் தான் அவரு இருக்கும். ஸோ செட்டுக்கு போய் இதே வரல அந்த பேனிக்கே இருக்காது. இன்ஃபேக்ட் அவர் செட்டு கிரியேட் பண்ணும்போது இங்கே ஒரு 15 days செட் ஒர்க் நடந்துச்சு. அவர் இப்போ இன்டர்வியூவில் சொல்லும் போது தான் நான் அப்போ கூட நான் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா ஏதோ ஒரு செட்டு நீங்கள் வேர்ல்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆர்டிஃபிஷியல்னஸ் தெரிஞ்சிடும். அதை நீங்கள் மறைக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதில் என்னென்னா மரங்கள் பேசிக்காக இருக்காது செட்டில். ஸோ இவர் என்னென்னா அவர் பெரிய பெரிய மரங்களை கொண்டு போய் செட்டில் பிளான் பண்ணி மேக் இட் ஸோ அத்தன்டிக் அந்த வேலைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் இது நோட்டீஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம் நிறைய பேர். பட் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயங்கரமாக யோசிப்பார். அண்ட் பெருசாக ஐ டோன்ட் திங்க் இஸ் எக்ஸ்பிரசிவ். ரொம்ப அவர் எப்போ சந்தோஷமா இருக்காரு, எப்போ சோகமா இருக்காருன்னு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சைலண்ட். பெருசா எக்ஸைட் ஆக மாட்டாங்க. ஓகே ஷாட்டுக்கு எப்படி நீங்க உங்களுக்கு புரியும் அது? வேற ஷாட் போயிட்டாங்கன்னா புரியும். என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ரெடி சார். அப்போ நான் வந்து ஆக்ட் பண்ணியாச்சு. கட் சார், சூப்பர் சார், 1 more. அப்ப சூப்பரா வந்திருக்கு. நானும் எதுக்குது சார், உங்களை இல்லை சார், பேக்ரவுண்ட் 1 more போயிடலாம் சார், சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரி நல்லா இருக்குன்னா எனக்குலாம் வாய்ஸ் நோட் அனுப்புவாரு. தேவையில்லை ஒரு வாய்ஸ் நோட் பர்டிகுலரா, ப்ரோ உங்க ஷாட்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணீங்க ப்ரோ, நீங்க நாளைக்கு தேவையில்லை, நான் சொல்லும் போது வந்தா போதும். த ரெஸ்பெக்ட் ஹி கிவ்ஸ் டு ஆக்டர்ஸ். இல்ல
எனக்கு தெரியல, நான் ஒர்க் பண்ண படங்கள் வரைக்கும் ஐ திங்க் ஒரு ஆக்டர்ஸ்க்கு நோ மேட்டர் அபவுட் த ஹைராக்கி இல்லாம இப்போ தனுஷ் சாருக்கு என்ன ஒரு இது கிடைக்குதோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி பாக்குறாங்களோ, சுராஜ் சாருக்கு எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. இவர் மேல இவர் கீழே அது அங்க சுத்தமா இருக்காது. ஸோ த வே ஹி ட்ரீட்ஸ் ஆக்டர்ஸ் அப்சல்யூட், அது ஒரு பெரிய குவாலிட்டி. நாட் எவ்ரி ஒன் ஆர் டூயிங்ல எனக்கு தெரிஞ்சு. நீங்க சும்மா இருங்கப்பா நாங்க சொல்றோம் அப்படி அந்த இந்த இதுவே ஹீரோ ஈகோ, நீங்க சும்மா இருங்க அதெல்லாம் கிடையாது. ஷார்ட் இருந்தா மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி ஏன் அவரை உட்கார வச்சிருக்கீங்கன்னு. ஆமா ஆமா, இவர் ஷார்ட் சொல்லும் போது சார் எனக்கு இந்த தான் வேணும், அப்பதான் தேனி ஈஸ்வர் சார் கேமராமேன் அவர் மாதிரி ஒரு சூப்பரா மெமிக்ரி பண்ணுவாரு. அவரு வரும், ஓகே ரெடி சார், அப்படியே இருக்கும் சார். டேய் குமார் கட்டுற குர்ரா என்னடா பேசிட்டு இருக்க, கடைசியில இவரு தான் சொல்லு சைலன்ஸ், அவரு தான் கத்திட்டு அவரு தான் சைலன்ஸ். எனக்கு தெரியல, சைலன்ஸ் சத்தமா சொல்றாரு. அதுவும் அவரு சத்தம் போட்டு சைலன்ஸ் எதுக்கு சார் நீங்களும் சாரி ஒரு மாதிரி. அதுல அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன், ஈஸ்வர் சாருக்கும் விக்னேஷ் சாருக்கும். அவர் சைலண்ட், இவரு சத்தமா இருப்பாரு. பிளஸ் அதை தாண்டி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு எங்களுக்குலாம் டைரக்டரோட. அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் திடீர்னு பேட்மிண்டன் ஆடுவோம், பிகில் பால் ஆடுவோம். நான் அந்த மாதிரிலாம் இங்க இருக்கும் போதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ஆமா, வெரி ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு டைரக்டரோட. அண்ட் இவர் சொல்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்துட்டு அந்த ஹைரார்கி போக போக இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு படம் நல்லா நேஷனல் அவார்டு வாங்குறீங்க, அடுத்த அவார்டு வாங்கும்போது மக்களும் அங்க இருக்க டீமே நம்மள மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க போற யூனிட் எல்லாமே. அப்படி இருக்கும்போது டக்குன்னு நம்மள ஒரு மாதிரி பார்த்தாங்க, இப்போ வேற மாதிரி பாக்குறாங்களே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது எனக்கு வந்து நான் நிறைய காமெடி ரோல் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருச்சு. நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மீண்டும் ஒரு காமெடி வேஷம் தான். அப்போ அதுல ஒரு சட்டியில மண்ணு எடுத்து என் மூஞ்சில எறியணும். அப்போ டைரக்டரு அது எறிய வேணாம், அது வேற ஆக்டரு எனக்கு எறியணும் ஒரு கேரக்டர். அப்போ நான் சார் ஏன் சார் அது காமெடியா இருக்கும் சார், அது எரிஞ்சிரு இல்லை நீங்களே இன்னி அது வேணாம். நான் പറഞ്ഞു இல்லை சார் அது வேணும், அப்படியே கேட்டு வாங்குது. ஏன்னா நேஷனல் அவார்டு கிடைச்சதில்ல, இன்னும் இப்போ இதெல்லாம் வேணுமான்னு அவரு நினைக்கிறது, எனக்கு அப்படி இல்லை. அந்த சீனுக்கு அது தேவை, அது நம்ம பண்றோம். அண்ட் அந்த ரெஸ்பெக்ட்னு சொல்லும் போது ஆக்டர்ஸ்னு வரும்போது ஐ திங்க் விக்னேஷ் ராஜா சார் நான் பர்டிகுலராக ஏன் சொல்றேன்னா, இப்போ படம் ஷூட்டுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஆடிஷன் வச்சு ப்ராப்பராக தான் நடந்துச்சு. எனக்கு எப்பவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு ஒரு படம் பண்ணுறாருன்னா ஒரு 3 months 4 months எழுதுறதுக்கு டைம் கொடுக்குறீங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செட்டு போடணும்னா அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க. எல்லா ஸ்டண்ட் யூனியனுக்கும் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிஹர்சல்ஸ் எல்லாமே இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஆக்டர்ஸ் பொறுத்தவரை ரிஹர்சல்ஸ் நடக்கிறது இல்லை. அது மேபி பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட், பிகாஸ் ஆஃப் தி டேட்ஸ், அதுவும் இருக்கலாம். பட் அந்த நேரத்துல பண்றது நாங்களும் அது ஹியூமன்ஸ் தான், இன்ஸ்டிங்க்டா எப்படி நடக்கும். we also need timeல அது வெரி few directors are understanding நினைக்கிறேன். அப்பதான் நம்ம லைட் போகுது சீக்கிரம் டயலாக் பாத்துக்கலாம், ஏய் இப்பதான்ப்பா சீனே வந்துச்சு எப்படி போ அப்படின்றாங்க. அது இன்ஸ்டன்ட்டா பண்ணும்போது அது எப்படி முடியும்? இப்ப நீங்க சிட்டில வளர்ந்த ஒரு பையன், திடீர்னு ராம்நாட்ல ஒரு பையன், நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, ரோட்ல போடுறீங்கன்னா சும்மா அழுக்க எடுத்து பூச்சிக்கலாம், உடனே ராம்நாட் பையனா எப்படி ஆரம்பிக்கும்? அது இட் டேக்ஸ் டைம்ல. ஐ திங்க் ரிஹர்சல்ஸ், ஆடியோ, இந்த மாதிரி ஒர்க் ஷாப் அதெல்லாம் ஐ திங்க் ஆக்டர்ஸ்க்கு இருந்தா இன்னும் டைம் சேவ் பண்ணலாமோ தோணுது. இப்பதான் முருகேசன் வெளில வராரு, அந்த கேரக்டர் வெளில வந்து பேசுது நிறைய. அண்ட் April 30 பெரிய சம்பவம் இருக்கு, முருகேசன் கிட்டயும் பரதன் கிட்டயும் அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் காத்துட்டு இருக்குன்னு நினைப்போம். அவார்டு கிடைக்கும்ல உங்களுக்கு? படம் நல்லா இருக்கணும், அவார்டு கிடைக்கிறது நம்ம கையில கிடையாது. சூப்பர். ஆடியன்ஸோட சிறப்பா சூப்பரா பேசுனீங்க. மக்கள் மனசுல எப்பயுமே இருப்பீங்க. மக்கள் தான் ஆடியன்ஸ் தான். நானும் சிறப்புனா அடுத்த படங்கள்ல நீங்க தமிழ் கத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்க, உங்களோட எல்லாம் ஹெல்ப் எனக்கு வேணும். இந்த படத்துல ஒரு மலையாள ஆக்சென்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வராது. அப்ப இந்த ஸ்லாங்கும் கஷ்டம் தானே? பிடிச்சிட்டீங்க? பிடிச்சிட்டேன். நேத்து கூட டப்பிங் முடிச்சுட்டா வராரு தெரியுமா உங்களுக்கு? படம் 30 ரிலீஸ் மட்டும் இல்ல, இவனும் நான் தப்பா சொல்லல. தட் இஸ் பிகாஸ் இல்ல ட்ரைலர்ல ஒரு சார் ஒரு இது இருக்கு. அப்ப நம்ம டிரைவர் இல்லையே, இந்த வெயில்ஸோட டிரைவர் தான் முன்னாடி. நான் 2 நாள் தான் டப்பிங்ல எடுக்கிறது. அப்ப இந்த படத்துல வந்து ஒரு 10 நாள் டப்பிங்க போச்சு. அவ்வளவோ பெர்ஃபெக்டா பண்ணதுக்கு அப்புறம் தான் டைரக்டரும் விடும், நானும் விடும். அந்த ஒரு சிங் இருக்கு. அப்ப நேத்து மீண்டும் ட்ரெய்லர் டப் பண்ணதுக்கு வந்தாச்சு. அப்படியே இவரை கூட்டிட்டு
என்ன சார் இது வரைக்கும் டப்பிங் முடியலையே, எவ்வளவோ நாளாச்சு சார். இல்லடா இது ட்ரைலருக்கு, நீ விட்டுறா என்ன. அவரெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. நான் சாரு காலையில வந்து ரெடி சார் கதவை உடைச்சு, நான் வந்து கதவை உடைச்சு, அப்படி இல்லை சார், கதவை உடைச்சு, கதவை இதெல்லாம் கேட்டுட்டு தான் இவர் இருக்கிறது. என்னடா இது 1 2 3 days ஆச்சு கதவை உடைச்சு வச்சுட்டு. இல்ல அதுல சில நேரம் டைரக்டர் வந்து ஓகே சார் அப்படின்னு, இல்ல இவர் 1 more அவர் ஆமா அது இவர் ஒத்துக்க நான் கவனிச்ச நேத்தி அவரே வந்து ஓகேனா ஓகே தானே, இல்ல நான் 1 more ட்ரை பண்றேன். அப்ப கதை உடைச்சிங்க சார்? கதை உடைச்சிட்டேன். ஏப்ரல் 30 பார்ப்போம். சிறப்பு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சேரா ஹோம் ஜங்ஷன் வழங்கும் சேராவின் தமிழ் புத்தாண்டு மெகா மேளா 50% வரை தள்ளுபடி. ஏப்ரல் 14 முதல் 19 வரை சுந்தராபுரம் அண்ட் கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர்.